இன்றைக்கி நாங்கள் மொத்த ஃபேமிலியும் ரெடியாகி கோயம்புத்தூரில் நடக்கிற என் தம்பியோட நிச்சயதார்த்தத்துக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்காக பொண்ணு மாப்பிள்ளை கூட இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் தான் வேணும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் வேணும், புது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்றா லிஸ்ட்டு போட்டு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு நைட்டு 12 மணிலேருந்தே ரெடி ஆகுறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக. நல்ல நேரம் அதோட மலைச்சாரல் அப்படியே குளிர்ந்த காற்று சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபேமிலியாக எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு அங்கங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தோம். என் தம்பி நைட்டெல்லாம் நான் டூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் விஜய், நீ என் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கத்தில் உட்காந்துட்டு சந்தானம் நைட்டெல்லாம் மிமிக்ரி பண்ணுவார் பாருங்க, அது மாதிரி என்னோட முழு எஃபோர்ட்டையும் போட்டு பேசிக்கிட்டே இருந்தா. இவன் ஏன் கத்துற நாய் மாதிரின்னு சொல்கிறான். சரி அமைதியாக பேசாமல் வந்தாலும் அதுக்கும் விட மாட்டேங்கிறான். என்ன அமைதியாக வர்ற, தூங்க போகிறேன் பாரு அப்படின்னு மிரட்டுறான். பழைய காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, ஓடம் விட மாட்டாங்க உட்காரம் விட மாட்டாங்கண்டு. அந்த மாதிரி நிலைமை தான் எனக்கும். ஒரு வழியாக ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம்.